இன்னைக்கு லெக்ரான்ஜிஸ் தியரம் ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் சப்குரூப் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் 12. ஸோ இது நம்ம சப்குரூப் பார்க்கும்போதே படித்தோம். ஆர்டர்ஸ் வந்து எப்படி பாசிபிள் ஆர்டர் ஆஃப் சப்குரூப்ஸ், நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டிவைசஸ் பார்க்கணும். இப்போ 12னா 12ஓட டிவைசஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 6 12 தான் டிவைசஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சப்குரூப்ஸ். Find order of the element A if modulus G equal to 20. Order of G equal to 20. ஒரு குரூப்போட ஆர்டர் 20 கொடுத்துறாங்க. அப்போ அதோட எலமெண்டோட ஆர்டர் எப்படிலாம் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதோட டிவைசஸா இருக்கதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க 1 2 4 5 10 20 இதெல்லாமே டிவைசர்ஸ் ஆஃப் 20. if modulus G வந்து 15 இருக்கு, modulus G means order of G, G யோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 15 இருக்குன்னா G have a subgroup of order 4ல இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே சப்குரூப்போட ஆர்டர் வந்து G யோட ஆர்டர் வந்து டிவைட் பண்ணணும். ஆனா இங்க பண்ணாது இல்லையா, 4 doesn't divide 15 இல்லையா, ஸோ இது வந்து ராங். நோ. அண்ட் இஃப் ஆர்டர் ஆஃப் A வந்து 7 இருந்தா what are possible orders of A ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்க ஆர்டர்ஸ் பார்க்கறனால இதான் ஃபார்முலா. நம்ம இது சப்குரூப் பார்க்கும்போது பார்த்துருப்போம். 7 divided by GCD of 7,2ன்னு போடணும். Okay, so போட்டீங்கன்னா you get 7 as the answer because GCD of 7,2 is 1. Now example 5, group of order 17 cyclic ஆன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ். பிரைம் நம்பர்ல இருந்தாலே ஆர்டர் கண்டிப்பா அது வந்து சைக்கிளிக்கா தான் இருக்கும். இப்போ ஃபைண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 4 இன் குரூப் ஆஃப் ஆர்டர் 20 கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம த இண்டெக்ஸ் ஆஃப் ஹைச் இன் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்படின்னா இப்படி பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் ஹைச்சை வந்து மேலே போட்டுட்டு ஆர்டர் ஆஃப் ஜியை மேலே போட்டுட்டு ஆர்டர் ஆஃப் ஹைச்சை வந்து கீழே போடணும். போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைண்ட் த இண்டெக்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஹைச் இன் ஜி. அதுக்கு ஃபார்முலா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஹைச். ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் 20, ஆர்டர் ஆஃப் ஹைச் இஸ் 4, so the answer is 5. Now, can a group of order 10 have element of order 6? இருக்காது, ஏன்னா 6 வந்து 10 டிவைட் பண்ணாது. இப்போ A/8 வந்து 6 ஈன்னு கொடுத்துருக்காங்க, ஜியோட ஆர்டர் வந்து 12 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயோட ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த சப்போஸ் இந்த லைன் கொடுக்கலன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு எலமெண்டோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்போம், ஏக்கு என்னெல்லாம் ஆர்டர்ஸ் இருக்கலாம், இதோட டிவைசஸ் தான் ஆர்டர்ஸா இருக்க முடியும். 1 2 3 4 6 7 8 9 10 11 12. ஸோ இதுதான் வந்து ஆர்டர்ஸா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் இங்க இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, A/6 வந்து 8ன்னு ஈன்னு கொடுத்துருக்காங்க. therefore இந்த 8ஓட காமன் டிவைசஸும் இதுல இருக்கணும். லைக் இப்போ 8க்கு நம்ம 8ஓட டிவைசஸ் என்னெல்லாம் 1 2 4 இதுதான் அதோட டிவைசஸ் இல்லையா. ஸோ இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 1 இருக்கு. ஸோ அதுதான் இதுதான் பாசிபிலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 9 இருந்தா லிஸ்ட் பாசிபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ். இது சிம்பிள். இதுல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இதோட டிவைசஸ் தான் இருக்க முடியும் ஆர்டர்ஸா. ஷோ தட் குரூப் ஆஃப் ஆர்டர் 2 இஸ் சைக்ளிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். 2 இஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பரா இருந்தாலே அது வந்து என்னதுதான் சைக்ளிக் தான். if h has index 3 in G and order of G 30 இருந்தா order of h என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ஹெச் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்டர் ஆஃப் ஜி, அதாவது நம்ம இங்க பார்த்துருப்போம் இல்லையா, த இண்டெக்ஸ் ஆஃப் ஹைச் இன் ஜி. இண்டெக்ஸ் ஆஃப் ஹைச் இன் ஜி இஸ் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹைச்னு பார்த்தோம். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஹைச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது இங்கே போகுது, இது இங்கே வரப்போகுது. வில் கெட் த ஆன்சர். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி ஸ்கொயர்டா இருந்ததுன்னா த எக்ஸிஸ்டன்ட் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி இருக்கும், அதாவது நமக்கு ஒரு சப் குரூப் வந்து ஆர்டர் பில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம லெக்ரான்ஜிஸ் தியரப்படி இந்த ரிசல்ட் படிச்சுக்கணும். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி ஸ்கொயர்டா இருக்கு, பிரைம் நம்பரா இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு சப் குரூப் ஆர்டர் பில இருக்கும். இது சிம்பிள் தான் இதை ப்ரூவ் பண்றது. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி பி ஸ்கொயர்டா இருந்ததுன்னா சப் குரூப்ஸ் வந்து எப்படிதான் இருக்கும், ஒன்னா இருக்கும், பியா இருக்கும், பி ஸ்கொயர்டா இருக்கும். பிகாஸ் அதோட டிவைசஸ் அதானே இருக்கும். இங்க வந்து 1 அது வந்து ஐடென்டிட்டி, இது இருக்க சான்ஸ் இல்லை. அதே மாதிரி பி ஸ்கொயர்டு இருக்க சான்ஸ் இருக்காது. அதனால நமக்கு ஆர்டர்ல வந்து பி தான் வரும். இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இதை குரூப் ஆஃப் ஆர்டர் 6 எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 3 இருக்கும்ல, ஆர்டர் 3, ஏன்னா 3 வந்து 6 டிவைட் பண்ணும். இது கரெக்ட் தான். அண்ட் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 10 கொடுத்துருக்காங்க. A/5 ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னால இதுதானே ஃபார்முலா, 10 டிவைடட் பை GCD of 10, 5, that answer is 2.
அண்ட் லெக்ரான்ஜிஸ் தியரி படி இதுவும் ஒரு ரிசல்ட் தான். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஃபைனைட் குரூப் ஹேஸ் அ ஃபைனைட் ஆர்டர். ஃபைனைட் குரூப்புக்கு என்ன ஆர்டர் இருக்கும்? ஃபைனைட் ஆர்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம்.